ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்துருவோமா? விக்கிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுக்கிடுதேன். அதுக்கப்புறமா இடியாப்பத்துக்கு பேக்கெட் மாவு தான் எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பும் அந்த கேரட் துருவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோட சாறையும் சேர்த்து நல்லா வெண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரசி வச்சுக்கிடுதேன். அப்புறமா அதை வந்து இடியாப்ப குழலில் வச்சு இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கிடுதேன். இதை வந்து இட்லி குட்டுவத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுதேன். அப்புறமா நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறையா கிட்ஸுக்கான சூப்பர் ரெசிபியெல்லாம் வரும் பார்த்துக்கோங்க. நிறையா அம்மாக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ரெண்டாவது டிஷ் வந்து முட்டை தோசை தான் சுட போகிறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுதேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து தோசைக்கல்லில் குட்டி குட்டியாக ஊற்றி வேக வச்சுக்கிடுதேன். அது கூட வந்து கொஞ்சமாக இட்லி பொடி இருக்குல்ல, அதை மேலே தூவி நெய்யும் ஊற்றி நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து விக்கிக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் இடியாப்பம், அதுக்கப்புறமா முட்டை தோசை, கொஞ்சமாக பிஸ்தா வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் விக்கிக்கு. அப்புறமா வந்து மச்சானுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். மச்சானுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ரெசிபி பார்த்துருவோமா? அதுக்கு வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக சுண்டை வத்தலை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து மணத்தக்காளி வத்தல், சுண்டை வத்தல் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சுண்டை வத்தல் தான் எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், ஒரு 3-4 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 வெள்ளைப்பூடை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக வேணாம், தட்டி சேர்த்தா தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அது சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அது ஆச்சி மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிருக்கேன். அப்புறமா இதில் வந்து வத்த குழம்பு பொடி சேர்க்கன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டைம் அரைச்சா ஒரு 4-5 வாட்டி வரும். எனக்கு இப்போ காலியாக போகுது பார்த்துக்கோங்க. நான் ஒரு டைம் வரும் பார்த்துக்கோங்க. அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. அது அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான் வத்த குழம்பு ரெடி. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா சோறு, வத்த குழம்பு, கோவக்காய் ஃப்ரை பார்த்துக்கோங்க.